வறுமையிலும் தளராத மனதோடு படித்து திருப்பூரில் தையல் கலைஞரின் மகன் சதீஷ் என்பவர் நீட் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் உள்ள ராமசாமி நகரில் வசித்து வரும் சதீஷ் என்பவரின் தந்தை தையல் தொழிலாளியாகவும் தாய் கூலி வேலையும் செய்து வருகின்றனர். வறுமையை பொருட்படுத்தாது படித்து 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் மாணவனாக வந்த சதீஷ் நீட் தேர்வு பயிற்சிக்காக தினமும் 30 கிலோமீட்டர் பயணம் செய்து படித்து வந்துள்ளார். முதல் முறை எழுதிய நீட் தேர்வில் தோல்வியை கண்டாலும் மனம் தளராது படித்து மீண்டும் நீட் தேர்வு எழுதி 515 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மேலும் அரசு பள்ளியில் படித்தோருக்கான இடஒதுக்கீட்டில் திருப்பூர் மருத்துவக் கல்லூரியில் படிக்க தேர்வாகியுள்ளார் சதீஷ். தொடர் முயற்சியால் படித்து சாதித்து காட்டியிருக்கும் சதீஷ் ஏழ்மையில் இருந்து உயர நினைக்கும் மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக மாறியுள்ளார். நிறைய மாணவர்களுக்கு குறிப்பா இந்த 7.5% இடஒதுக்கீடு இருக்கிறது நிறைய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடியவர்களுக்குமே தெரியாது. ஆனா இந்த ஒரு அவேர்னஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இனிஷியேட் பண்ணி நிறைய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களை படிக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த இடஒதுக்கீட்டை பத்தியான அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னா கண்டிப்பா அவர்களுமே மருத்துவர்கள், இன்ஜினியர்கள் ஆகணும் அப்படிங்கிறது அனைவருடைய அந்தந்த குடும்பத்திற்கான ஒரு ஆசையாக இருக்கும். இந்த இடஒதுக்கீட்டின் மூலமா யாரு எந்த ஒரு கல்லூரியில படிக்க போனாலும் அவர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இருக்காது. அதை எல்லாரும் புரிந்து இந்த இடஒதுக்கீட்டை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸுடன்.